அன்றைக்கி ஒருத்தங்க என்கிட்ட வீடியோ காலில் இன்ஸ்டாகிராமில் வீடியோ காலில் பேசும்போது, ஜான் எப்படி ஓவர் திங்கிங் பண்ணலான்னு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இது நமக்கு முன்னாடி இருந்த ப்ராப்ளம் இப்போ இல்லை அப்படின்னு. ஸோ ஒரு காலத்தில் எனக்குமே இருந்துச்சு. இப்போ யோசித்து பார்த்தா எனக்கு ஞாபகமே வருது. நான் எந்த அளவுக்கு நான் அந்த விஷயத்தில் டெவலப் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள். ஸோ எப்படி நிப்பாட்டலாம் டக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பார்க்கணும். உங்கள் தாட்ஸ் வந்து ஜஸ்ட்டு வெறும் தாட்ஸ் தான். நீங்கள் அந்த தாட்ஸ் கிடையாது. அது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பசி வருது நீங்கள் அதை நினச்சி கோவப்படுவீங்களா? இல்லை. கரெக்டு தானே? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பசி வருது, பசி வந்துட்டு ஐயோ அப்படின்னு கோவப்படுவீங்களா? இல்லை. பசி வந்து என்ன பண்ணுமோ அதை பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் உங்கள் தாட்ஸ் வந்து ஒரு சென்சேஷன் தான், ஒரு உணர்வு தான். அதனால் பிரச்சனைகள் உருவாகிறது நீங்கள் தான் காரணம். நீங்கள் இல்லை, எனக்கு வந்து நான் தான் காரணம். யாராக இருந்தாலும் அப்படி தான். ஸோ ஹவு டு ஸ்டாப் ஓவர் திங்கிங்னா நீங்கள் உங்கள் தாட்ஸ் இல்லைன்னு நினைக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு பசி வருது, ஓகே, பசினா ஒன்று இப்போ சாப்பிடாமல் இருப்பீங்க, இல்லை சாப்பிடுவீங்க, ரெண்டும் தான் வழி. அதே மாதிரி தான் உங்கள் தாட்ஸ் கூட நீங்கள் இண்டல்ஜ் பண்ணலான்னா என்ன தாட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு அதில் மூழ்கி கூட போயிடலாம், இல்லை அதை பார்த்துட்டு யோசிச்சுட்டு விட்டுறலாம், இல்லை தாட்ஸே இல்லைன்னு நினச்சிக்கலாம். ஆனால் டீப் திங்கிங் முக்கியம், டீப் திங்கிங் நல்லது. ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ணுது ஐ எம் நாட் த பாடி, ஐ எம் நாட் ஈவன் திஸ் மைண்ட் அப்படின்னா நீங்கள் உங்கள் மனசு இல்லை, நீங்கள் உங்கள் உடம்பும் இல்லை. இது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வரும். ஸோ நான் எப்படி படிப்படியாக பண்ணேன்னா, ஒரு காலத்தில் நானுமே ஓவர் திங்கர்னால் ரொம்ப கிரானிக்கலாக தேவையில்லாமல் யோசிப்பேன். அதுக்கு ஒரு ரீசன் நான் யோசிக்க என்னென்னா, ஆக்ஷன் நீங்கள் எடுக்கணும். உங்கள் மைண்டு சொல்லுது, டே இந்த ஆக்ஷன் பண்ணு, இல்லை இந்த ஆக்ஷன் பண்ணுமா, அந்த மாதிரி உங்கள் மைண்டு சொல்லுது நீ இந்த ஆக்ஷன் எடு அப்படின்னு. நீங்கள் எந்த ஆக்ஷனுமே எடுக்காமல் இருந்தாலுமே ஓவர் திங்கிங் இருக்கும். உங்கள் லைஃப்பை மாற்றணுன்னு உங்கள் உள்ளுணர்வு சொல்லுது, இல்லை உங்கள் மனசு சொல்லுது. அந்த நேரம் நீங்கள் அதை கேட்கணும். ஏன் எனக்கு இப்படி ஷிட்டு மாதிரி நல்லா ஃபீல் ஆகலை, ஏன் ஃபீல் ஆகுது? அது ஒரு வழி. உங்களுக்கு லைஃப்பில் மாற்ற வேண்டிய விஷயங்கள் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஓவர் திங்கிங் இருக்கும். அதை நீங்கள் கேட்டு நடந்துக்கலாம். இப்போ எனக்கு உடம்பு குறைக்கணும், இல்லை எனக்கு பணம் சம்பாதிக்கணும், ஏதாவது இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கேட்டு பண்ணுங்கள். அப்படியும் உங்களுக்கு கரெக்டாக லைஃப்லலாம் ஓகே கரெக்டாக இருக்குன்னா, ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் குரூப் ஒருவேளை நல்லா இல்லாமல் இருக்கலாம். அதனால் உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரலாம். ரிலேஷன்ஷிப்பு அதை நீங்கள் ஒன்று பார்க்கலாம். அப்போ கரெக்டான ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்களா, பவுண்ட்ரிஸ் எல்லாம் எல்லோரும் தாண்டுறாங்களா, நீங்கள் நோ சொன்ன அப்புறம் கேட்காம உங்களை திருப்பி இருக்காங்களா, இது ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். அதில் பாருங்கள். எல்லாமே கரெக்டாக இருந்து உங்களுக்கு தாட்ஸ் அப்படி ப்ராப்ளமாக இருக்க மாதிரி இருக்குன்னா நீங்கள் மெடிடேட் பண்ணலாம். மெடிடேட் வந்து பிரெத் விதின் த பிரெத், ஆத்மா உள்ள இருக்க ஆத்மா, மைண்டு, அப்படி நிறைய அதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம். அப்படின்னா நீங்கள் மெடிடேஷன்னா அது ஒரு வகையான வெயிட்டிங் ஃபார் டெத் அப்படின்னு சொல்லலாம். மரணத்தை அப்படியே விட்னஸ் பண்ணுறது. அந்த மாதிரி மெடிடேஷன் என்ன பண்ணுன்னா, அது கேள்விகளுக்கு பதில் தராது, ஆனால் கேள்விகளை அமைதியாக்கிடும். ஸோ நீங்கள் டெய்லி ஒரு மெடிடேஷன் ஒரு 3 நிமிஷமோ 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ டெய்லி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 3 நிமிஷத்துலேருந்தே ஆரம்பிங்க. ஓகே, நீங்கள் வந்து பிரெத் அது ஈஸியாக எப்படி பண்ணணும்னா, நீங்கள் கண்ணை மூடிட்டு இருக்கணும், ப்ரீத் பண்ணணும், ப்ரீத் அவுட் பண்ணணும். அந்த நேரம் ப்ரீத்திங் மூச்சில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். மூச்சு எப்படி உடம்புல ட்ராவல் ஆகுது. ஆனால் தாட்ஸ் வரும், தாட்ஸை வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஓகே, அதுவும் ஒரு இது தான். அப்படி எல்லாத்தையும் நீங்கள் வந்து விட்னஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு எப்படி சொல்ல, ஒரு விட்னஸ் தமிழ் வார்த்தை எனக்கு மறந்துட்டு, நீங்கள் வந்து ஒரு ஆய்வாளராக எல்லாத்தையும் கண்காணிச்சிட்ருக்கீங்க அவ்வளோதான். ஸோ மெடிடேஷன் நல்லா ஹெல்ப் பண்ணும். வேறு ஓவர் திங்கிங் வந்து எனக்கு தெரிஞ்சு டெஸ்டாஸ்டரோன் கம்மியாக இருந்தாலும் நம்ம வந்து ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுவோம் மைண்ட் அளவில். அதனால் உங்கள் டெஸ்டாஸ்டரோன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்கள். வேணால் ப்ளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். ரொம்ப யோசிக்காதீங்க, பண்ண வேண்டாம், அது ரொம்ப நல்லது. எடுத்து பார்த்துட்டு டெஸ்டாஸ்டரோன் அதிகப்படுத்துங்க. ஏன்னா டெஸ்டாஸ்டரோன் அதிகமாக இருந்தாலே உங்களுக்கு நீங்கள் நல்லா குட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். டெய்லி 3 நிமிஷம் 5 நிமிஷம். ஆனால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்கள் தாட்ஸ் வந்து ஒரு மேகம் மாதிரி. மேகங்கள் எப்படி வருது போகுது அந்த மாதிரி ஒரு ரிவர் வச்சுக்கோங்க. ரிவரில் எத்தனை விஷயங்கள் மரக்கட்ட போகுது, அது போகுது, இது போகுது, அந்த மாதிரி அந்த ரிவரில் எத்தனை விஷயங்கள் போகுது. ஆனால் நீங்கள் தான் அந்த ரிவர் மாதிரி. அந்த ரிவரில் எல்லாமே போயிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த ரிவர் தான். மறு விஷயங்கள் போகும். நீங்கள் அப்படியே பாருங்கள், உங்கள் தாட்ஸை வந்து அப்படியே மூணாவது ஒரு ஆளாக இருந்து. இப்போ வீடியோ கேம் விளாட்றோம், அதில் ஒரு கேரக்டர் விளாட்றோம்ல, நீங்கள் அந்த கேரக்டர் இறந்துட்டோன்னே நீங்களும் இறந்துடுவீங்களா, அந்த ஃபீல் பண்ணுவீங்களா? இல்லை. அதே மாதிரி தான் நீங்களும். இது புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு துயரமே இருக்காது. ஏன்னா நீங்கள் எதை நினச்சும் கவலைப்பட வேண்டாம். அவ்வளோதான். நீங்கள் இந்த சோல், நீங்கள் அழிவானவங்களா, அந்த அழிவுள்ள ஆளா, இல்லை அழிவே இல்லாத ஆளுன்னு பார்த்தா நீங்கள் அழிவே இல்லாதவங்க. நான் அதை எந்த கண்ணோட்டத்தில் சொல்கிறேன்னா, இந்த சோல், ஆத்மா. நீங்கள் வந்து உங்கள் பாடி கிடையாது. இது போயிடும் ஒரு நாள். இது நான் இப்போ இந்த சட்டையை கலத்தி போடுற மாதிரி இந்த உடம்பையும் ஒரு நாள் கலத்தி போட்டு போக தான் போகிறோம். அதான் ரியாலிட்டி. ஆனால் அந்த சோல், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த சோல் வந்து உண்மையாக போய் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒவ்வொருத்தர் பிலீஃப், இது என்னோட இது பிலீஃபை விட எனக்கு உணர்தல்னு சொல்லலாம். இப்போ நிறைய பேர் இந்த பிலீஃப் வந்து கொஞ்சம் தப்பான விஷயம். பிலீஃப்னால் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், கடவுள் இப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் நம்பக்கூடாது. அதான் புத்தர் சொல்லியிருக்காரு. உன்னை ஜான், நீ என்ன தான் சொல்ல வர அப்படின்னா,
ஒருத்தர் சொன்னால் அதை நீங்கள் நம்பாதீங்க, உணருங்க. இவங்க சொல்லுறது உண்மைதானா, எப்படி இப்போ ஜான் வந்து நம்ம தான் ஆன்மான்னு சொல்கிறோம், அது எப்படி, அது உண்மைதானா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். புத்தர் வந்து எதையும் நம்புங்கன்னு சொல்லலை, நீங்கள் டவுட்டாக இருங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த டவுட்னாலே உங்களுக்கு உண்மை கிளியராகும். அதனால் டவுட்ஃபுல்லாக இருக்கே தப்பு இல்லை. டவுட்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக உண்மை என்னன்னு தெரியும். ஆனால் நம்ப வேண்டிய நேரத்தில் நம்பணும். நான் யூனிவர்ஸை நம்புகிறேன், அது ஒரு உள்ளார்ந்த நம்பிக்கை. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள். ஸோ ஓவர் திங்கிங்க்கு நீங்கள் வந்து மெடிடேட் பண்ணலாம். இந்த மைண்ட் செட் வச்சுக்கலாம். ஆக்ஷன் நிறைய எடுங்க, நிறைய ஆக்ஷன் எடுங்க. ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தாலும் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஜிம்முக்கு போங்க, பணம் சம்பாதிங்க, எல்லாம் பண்ணுங்கள், லைஃப்பை சூப்பராக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சும்மா இருக்காதீங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்கள். அப்படி இருந்தாலும் தாட்ஸ் ஓவராக வரும். டெஸ்டாஸ்டரோன் அதிகப்படுத்துங்க, டயட்டு கரெக்டாக எடுங்க, ஃபேட் அதிகமாக எடுங்க, பீஃப் சாப்பிடுங்க, உங்கள் விருப்பம். நான் பீஃபில் வந்து ஃபேட் நிறைய இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நானே சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வெறும் சோறு தான் கொஞ்சம் நல்லா சாப்பிட்றேன். ரொம்ப மந்தமாக இருக்குது. இன்னையிலேருந்து பீஃப் சாப்பிட்ணுன்னு ஒரு முடிவு எடுத்துருக்கு. அது ஒவ்வொருத்தர் விருப்பம். இங்கே பாருங்கள், இவர் பெருமாள், எனக்கு கிருஷ்ணரை பிடிக்கும், ஆனால் கிருஷ்ணருக்கு மாடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கடவுளுங்கிறது ஒன்று தான். எனக்கு கிருஷ்ணரை பிடிக்கும், என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொல்லுவான் கிருஷ்ணர் மாடு பிடிக்கும். அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கு பிலீஃப். கடவுளுங்கிறது ஒன்று, அகிம்சா கரெக்டு தான், அனிமல்ஸை கொல்லக்கூடாது. ஆனால் ஹியூமன் இதுக்கு வந்து நான் படித்த வரைக்கும் நான்வெஜ் ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு காலத்தில் நம்ம அதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸ்பிரிச்சுவாலிட்டியில் பார்க்கும்போதுங்கிறது ரொம்ப சாத்விக்கான உணவுகள் எடுப்பாங்க. அது வேறு, ஒவ்வொருத்தருக்கு ஒரு நான் ஸ்பிரிச்சுவலாக உள்ளவங்க இப்படி சாப்பிட்டுமே நான் யூடியூப்லலாம் பார்த்துருங்க. சில ஸ்பிரிச்சுவல் ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் நான்வெஜ்லாம் சாப்பிட தான் செய்கிறாங்க. ஓகே, எனிவே, ஹவு டு ஸ்டாப் ஓவர் திங்கிங். நீங்கள் உங்கள் தாட்ஸ் இல்லை, அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே கைஸ், நான் கூடிய சீக்கிரம் ஒரு இது மாதிரி ரிலீஸ் பண்ண போகிறேன். ஒரு கம்யூனிட்டி குரூப் மாதிரி நீங்கள் பே பண்ணி உள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ கால்ஸ்லாம் இருக்கும். ஸ்டே டியூன்ட், அதுக்கு வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், வேறு ஏதாவது ஹெல்ப் பண்ணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.